டாஸ்மாக் கடைகள் செயல்படும் நேரத்தை குறைக்க ஆலோசனை நடைபெற்று வருவதாகும். டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வசூலித்தார் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் எச்சரித்துள்ளார். கோவையில் உள்ள கல்லூரியில் போதையில்லா தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் விக்னேஷ், டாஸ்மாக் கடைகளை தனியார் மயமாக்கும் எண்ணம் இல்லை என்றார். கடந்த ஆட்சியில் டாஸ்மாக் கடைகளில் ஆண்டுக்கு 3600 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக குற்றம் சாட்டினார். தனிநபர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுடன் தொடர்புடையதாக கூறப்படும் 1000 கோடி ரூபாய் அளவிலான முறைகேடுகளை தடுத்து உள்ளதாகவும் அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்தார். இவ்வளவு வருடங்களாக ஒவ்வொரு அந்த டிஸ்டிலரிஸ்ன்னு சொல்லுவாங்க, மது விற்பனையாளர்கள் இருந்து மொத்த விற்பனையாளர்கள் இருந்து ஒவ்வொரு கேஸுக்கும், ஒரு கேஸுக்கு 90 ரூபா, ஒவ்வொரு கேஸுக்கும் 90 ரூபா, 40 ரூபா, 20 ரூபா வீதம் மிகப்பெரிய ஆயிரக்கணக்கான கோடி இது தனி நபர்கள் கைகள்லையும் தனி கட்சிகள் கைகள்லையும் தனி அவங்க குடும்ப கைகள்லையும் சிக்கிட்டு இருந்த பணம் அது முழுக்க முழுக்க இனிமேல் அரசு கஜானாக்கு தான் வரணும். டாஸ்மாக் தனியார் மயமாக்க போறதா ஒரு தகவல் சோசியல் மீடியால வந்துட்டு இருக்கு. அது உண்மையா இல்ல? அப்படி எந்த ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் சேல் ஆகும். ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குவாங்க. 1 கோடி பாட்டிலுக்கு குறைஞ்சது 10 கோடி ரூபா ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபான்னா நீங்க நல்லா கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு 3600 கோடி ரூபா. இந்த 3600 கோடியும் இவங்க மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன டைம் பண்ணிக்கலாம்னா எவ்வளவு பண்ணலாம்? சும்மா சொல்லுங்க. 2 மணி நேரம் பண்ணலாம், பேசலாம்.